எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராகுல் ஆர்கே சேனல். இன்னைக்கு நம்ம பாலிட்டியில டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாட்டுகள், பகுதி 4, ஆர்டிகல் 36 to 51 இருக்கு. அதாவது அரசுக்கு வழிகாட்டுதலா எந்த அரசியலமைப்பு பாட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது டிபிஎஸ்பி தான். அதற்காக இது இம்ப்ளிமெண்ட் பண்ண அரசு தவறிட்டாங்கன்னா நம்ம என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்டு. நம்ம கோர்ட்டை போய் நாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நாட். நம்ம கோர்ட்டில் போய் எந்த கேஸும் இதுக்காக ஃபைல் பண்ண முடியாது. இது பண்ணுறதும் பண்ணாததும் அரசு கையில் தான் இருக்குது. சோர்ஸ் ஆதாரம் பார்த்தீங்கன்னா இது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து 1937 இம்ப்ளிமெண்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க காப்பி பண்ணப்பட்டது ஸ்பானிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இது நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாரு. கிராண்டில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருப்பாருன்னா டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ரெண்டும் சேர்ந்து கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். அதாவது அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஃபீச்சர்ஸுக்கு வந்துருங்க. சிறப்பம்சங்கள் பார்க்கும்போது அரசாங்க லட்சியங்கள் பார்க்கும்போது கொள்கைகளை வகுப்பதற்கும் சட்டங்களை ஏற்றுவதற்கும் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தலாக இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸில் இவங்களுக்கெல்லாம் கொள்கைகளை வகுப்பதற்கும் சட்டங்களை ஏற்றுவதற்கும் அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தலாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி. டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்த பார்ட் 3ல் என்ன பார்த்தோம், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா அதே தான். டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கீழே என்ன சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் அண்ட் அதர் பப்ளிக் அத்தாரிட்டிஸ்லாம் வருது. அதுதான் இந்த ஆர்டிகல் 36 கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல் கவர்னர் ஜெனரலோட ரோல் சொல்றது. அதே மாதிரி இதுலேயும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள்ஸ் என்ன பண்ணணுங்கிறது சொல்றது தான். வெல்ஃபேர் ஸ்டேட் அதாவது நலன்புரிய அரசு, காவல் அரசாக இல்லாம மாறாக சமூகத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. நாட் ஜஸ்டிசபிள். ஓகே, நம்ம நீதிமன்றம் மூலம் இதை நிலைநாட்ட முடியாதுங்கிறாங்க. நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்டுங்கிறாங்க. இது ஆர்டிகல் 37 சொல்லுது. பட் இருப்பினும் இவை நாட்டின் நிர்வாகத்தின் மிக அடிப்படையானதுன்னு சொல்றாங்க. என்னதான் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்டா இருந்தாலுமே இது நிர்வாகத்தின் மிக அடிப்படையானவை அப்படிங்கிறாங்க. கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு செல்லுபடி பார்த்தீங்கன்னா அதாவது கோர்ட் ரெஃபர் பண்ணலாம் டிபிஎஸ்பி. ஓகே, ரீசனபிளா இருந்தா லாக்கு உட்பட்டவை மாதிரி வர்றது. அதாவது எந்த லாக்குனா ஆர்டிகல் 14, 19 உட்பட்டவையா இருந்தா கோர்ட் ரெஃபர் பண்ணலாம் அந்த டிபிஎஸ்பியை சட்டமா ஆக்கும்படி. அப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல நம்ம 3 பார்ட்டா பார்ப்போம். சோசியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு 3 விதமாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் என்ன ப்ரொவைட் பண்ணுது? இதில் இருக்கிறது என்னன்னா டு ப்ரொவைட் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஓகே, வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டை சொல்லுது. அதாவது வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்னா நலன்புரிய அரசை எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டை சொல்லக்கூடியதுதான் சோசியலிஸ்ட் பிரின்சிபல். இதில் ஆர்டிகல் 38 என்ன சொல்லுதுன்னா சமூக ஒழுங்கை பாதுகாக்க மூலம் சமூக ஒழுங்கை பாதுகாக்கணும். அது மூலமா என்ன ஆகுதுன்னா சமத்துவத்தை உறுதி செய்யணுங்கிறாங்க. அதாவது மினிமைசிங் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாது, எல்லாரும் சமங்கிறத இது பண்ணணும். ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் எல்லாத்துலயும் எல்லாரும் சமங்கிறத ப்ரொமோட் பண்ணணுங்கிறாங்க. ஆர்டிகல் 39 என்ன சொல்லுதுன்னா வாழ்வாதாரம், வளங்கள் வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும். வளங்கள் எல்லாத்துக்கும் சமமாக விநியோகிக்கணும். செல்வம் குவித்தல், ஒருத்தரை செல்வத்தை குவிக்க கூடாது. சம வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கணும். சம ஊதியம் இருக்கணும். குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 39. 39A என்ன சொல்லுதுன்னா ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கணும். ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்கணும்னு சொல்லிடுறாங்க. ஓகே, அப்புறம் ஆர்டிகல் 41 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா வேலையின்மை, அதாவது ரைட் டு ஒர்க், எல்லாத்துக்கும் ஒர்க் இருக்கணும். அதாவது ரைட் டு ஒர்க் எல்லாத்துக்கும் அந்த கடமை இருக்கு. அதாவது வேலையின்மை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எஜுகேஷன் எல்லாத்துக்கும் தேவை, ரைட் டு எஜுகேஷன். அதே மாதிரி பப்ளிக் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும்.
அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புளுக்கு, வேலையின்மை பீப்புளுக்கு உதவி பெறும் உரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வேலையின்மையாக இருக்கட்டும், அதாவது முதுமையை அடைஞ்சிருப்பாங்க, ஓல்ட் ஏஜ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து உதவி பெற உரிமையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 41. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதுக்கப்புறமா 42 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, நியாயமாகவும் மனிதாயுமான வேலை. ஓகே, அதாவது மேட்டர்னிட்டி லீவ்லாம் கொடுக்காங்க. அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு வந்து லீவ் கொடுக்காங்க, லாஸ் ஆஃப் பே இல்லாமல் சேலரியோட லீவ் கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, நியாயமாகவும் மனிதாபமான வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆர்டிக்கல் 43 என்ன சொல்கிறாங்கன்னா, லிவிங் வேஜஸ் அண்ட் டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இருக்கணுங்கிறாங்க. அதாவது தொழிலாளருக்கு வாழ்வாதார ஊதியம் இருக்கணுங்கிறாங்க. கண்ணியமான வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு, ஒரு டீசெண்டான சேலரி, டீசெண்டான லைஃப், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான வாழ்வாதார ஊதியத்தை வந்து வழங்கணும்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 43A என்ன சொல்லுறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட், அதாவது தொழிலாளர்கள் பங்கும் இருக்கணும். மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து தொழிலாளர்கள் வந்து பங்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போது ஆர்டிகல் 47 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டச்சத்து அளவு, அதே மாதிரி ஊட்டச்சத்து அளவு, வாழ்க்கை தரம் மற்றும் பொது சுகாதாரத்தை வந்து மேம்படுத்தணுங்கிறாங்க. ஓகே, அதாவது ஊட்டச்சத்து அளவு, ரைஸ் லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த்துங்கிறாங்க. அப்புறம் காந்தியன் பிரின்சிபல்ஸ் பார்த்துடலாம். காந்தியன் பிரின்சிபல் வந்து ஆர்டிகல் 40 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம ஊராட்சிகளை வந்து அமைக்கணும் நிறைய அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 43 என்ன சொல்லுதாங்கன்னா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு இருப்பாங்க. கிராமங்களில் குடிசை தொழிலை வந்து ஊக்குவிக்கணும்னு இருப்பாங்க. ஆர்டிகல் 43B என்னன்னா, வாலண்டரி ஃபார்மேஷன், அதாவது எதை ப்ரொமோட் பண்ணணும்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கூட்டுறவு பேங்க், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆர்டிகல் 46 என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷனில் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து SC/ST பீப்புள்ஸ் வந்து இருக்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணணும். அவங்க வீக்கர் செக்ஷன் பீப்புள்ஸு, SC/ST பீப்புள்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும். எதுலலாம்னா எஜுகேஷனில், எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆர்டிகல் 47 என்னென்னா, போதை தரும் பானங்களை வந்து தடை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 48 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பசுக்கள், கன்றுகள், அப்புறம் பிற கறவை மாடுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து வெட்டுறதை வந்து தடை செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து அந்த ப்ரீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம வந்து அந்த ப்ரீடை வந்து அதிகம் தான் பண்ணணும், அதை வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 48. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லிபரல் பட் இன்டெக்சுவல் பிரின்சிபல், அதாவது தாராளமயம் அறிவுசார் கொள்கைகள்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 44 என்ன சொன்னாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்கணும், அனைத்து குடிமக்களுக்கும் பொது சிவில் சட்டம் இருக்கணுங்கிறாங்க. அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு, ரிலீஜியஸ் பேஸ்டில் வந்து சிவில் சட்டங்கள் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சிவில் சட்டங்கிறது பொதுவானதுங்கிறாங்க. ஆர்டிகல் 45 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் இருக்கணும், 6 வயது வரை. எஜுகேஷன் வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், சைல்டு கேராக இருக்கட்டும், அவங்களுக்கான பருவ, அதாவது அவங்களுக்கு ஆரம்ப கால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் எஜுகேஷன் எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் 6 வயசு வரை அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஆர்டிகல் 48 என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நவீனம் மற்றும் அறிவியல் அடிப்படையில் விவசாயம் மற்றும் கால்நடையை வந்து ஊக்குவிக்கணும், வளர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆர்டிகல் 48A என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்விரான்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், சேஃப் கார்டு, அதாவது ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும், வைல்ட் லைஃப்பை பாதுகாக்கணும். ஓகே, அப்புறம் என்விரான்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க, பாதுகாக்கவும் செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும். அதேமாதிரி ஆர்டிகல் 49 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், அந்த இடங்களை அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 50 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள்ஸ் லைக் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த மாதிரி அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள்ஸ்லேருந்து ஜுடிஷியரியை வந்து பிரிக்கணும், நீதித்துறையை வந்து நிர்வாகத்திலிருந்து பிரிக்கணும்னு இருப்பாங்க. ஆர்டிகல் 51 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்டர்நேஷனல் பீஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு இருப்பாங்க, சர்வதேச அமைதியை வந்து அமைதி, பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்து ஊக்குவிக்கணும், மேம்படுத்தணும்னு இருப்பாங்க. அப்புறம் வந்து நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக வந்து ஆட் பண்ணப்பட்டது எதெல்லாம் கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 47 1976 ஆட் பண்ணப்பட்டது. ஆர்டிகல் 39, ஆர்டிகல் 39A ஃப்ரீ லீகல் எய்ட், ஆர்டிகல் 43A, அப்புறம் ஆர்டிகல் 48A, இதெல்லாம் வந்து 47 அமெண்ட்மெண்ட் 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க.
அப்புறம் 44th அமெண்ட்மெண்ட் 1978 ஆட் பண்ணப்பட்டது ஆர்டிகல் 38(2). ஓகே, அதாவது மினிமைசிங் இன்இக்வாலிட்டிஸ், எல்லாரும் சமங்கிறத வந்து எல்லா, அதாவது சமத்துவ இன்மையை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் 86th அமெண்ட்மெண்ட் 2002 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 55 1 to, அதாவது 6 வயசு வரை அவங்களோட பராமரிப்பையும் அவங்களோட எஜுகேஷனையும் வந்து உறுதி செய்கிறது தான். அப்புறம் வந்து 97th அமெண்ட்மெண்ட் 2011 வந்து எந்த இதை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆர்டிகல் 43B. ஓகே, 43Bல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை வந்து ஃபார்மேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து சம்மரி டேபிள் ஆஃப் டிபிஎஸ்பி ஆர்டிகல். சம்மரி டேபிளில் பார்த்தீங்கன்னா 36 to 51 வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 36 வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம வந்து அதுக்கு கீழே டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா அதுக்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம். சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் வராங்க. அப்புறம் 37 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல். அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்னா நீதிமன்றம் மூலம் வந்து நிலைநாட்ட முடியாத, ஆனால் வந்து இது வந்து நிர்வாகத்தின் அடிப்படை, நிர்வாகத்திற்கு ஒரு அடிப்படையானது பிரின்சிபல், அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்ங்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் மூலமாக வந்து இதை வந்து நிலைநாட்ட முடியாதுங்கிறாங்க. ஓகே, அதான் ஆர்டிகல் 37 சொல்லுது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. 38 என்ன சொல்லுது, மினிமைசிங் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது சமத்துவ இன்மையை வந்து குறைக்கணும்னு இருப்பாங்க. 39 வந்து லிவிவுட், அதாவது வாழ்வாதாரம், வளங்கள், சம ஊதியம், எல்லா குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யணும். 39A வந்து ஃப்ரீ லீகல் எய்டு, இலவச சட்ட உதவி வழங்கணும். ஆர்டிகல் 40 வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்டிகல் 41 வந்து ரைட் டு ஒர்க் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இருக்கணும் இருப்பாங்க, வேலை இருக்கணும், கல்வி மற்றும் பொது உதவி பெறுவதற்கான உரிமை இருக்கணும், எல்லாத்துக்கும் இருப்பாங்க. 42 வந்து நியாயமான மனிதாபிமான வேலை நிலைத்தன்மை இருக்கணும்னு இருப்பாங்க. ஓகே, மகப்பேறு உதவியாக இருக்கட்டும், மற்ற ஏதாவது உதவியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். நியாயமான ஒரு மனிதாபிமான செயல் வேலை வந்து இருக்கணும்னு இருப்பாங்க. 43 வந்து லிவிங் ஏஜ், அதாவது வாழ்வாதார ஊதியம் இருக்கணும்னு இருப்பாங்க. 43A வந்து நிர்வாகத்தின் தொழிலாளர்கள் பங்கு இருக்கணும், மேனேஜ்மெண்ட்ல வந்து தொழிலாளர்கள் பங்கு இருக்கணும் கண்டிப்பான்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. 43B வந்து ப்ரொமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கூட்டுறவு சங்கங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறதை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு இருப்பாங்க. 44th வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லாத்துக்கும் பொது சிவில் சட்டம் சொல்லியிருப்பாங்க. ரிலீஜியன் கம்யூனிட்டி பேஸில் வந்து அது மாறக்கூடாதுன்னு இருப்பாங்க. 45 வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் இருக்கணும், அதாவது சைல்ட்ஹுட் கேர் இருக்கணும், பராமரிப்பு இருக்கணும், குழந்தைகள் பராமரிப்பு 6 வயசு வரை கண்டிப்பாக இருக்கணும். அதேமாதிரி அவங்களுக்கான கல்வியும் வரணும் அப்படின்னு இருப்பாங்க 6 வயசு வரை. அப்புறம் 46 வந்து எக்கனாமிக் இண்டஸ்ட்ரியும் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியும் SC/ST பீப்புள் அண்ட் வீக்கர் செக்ஷன் பீப்புள் இடையே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருப்பாங்க. 47th வந்து பப்ளிக் ஹெல்த் நியூட்ரிஷன் ப்ராஹிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகேஷன், அதாவது சுகாதாரம், அது ஊட்டச்சத்து, அதேமாதிரி போதைப் பொருளை வந்து தடை செய்யணும்னு இருப்பாங்க 47. 48 வந்து அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும். நவீன கால அடிப்படையில் வந்து அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடை வளர்ப்பெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு இருப்பாங்க. 48A வந்து எதை பாதுகாக்கணும்னா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், காடுகளை பாதுகாக்கணும், காட்டு விலங்குகளை, வன விலங்குகளை வந்து பாதுகாக்கணும்னு இருப்பாங்க. 49 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ், அதாவது நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும்னு இருப்பாங்க. அதே மாதிரி நினைவு இடங்களையும் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும்னு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஆர்டிகல் 50 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜுடிஷியரி நீதித்துறையை வந்து நிர்வாகத்திலிருந்து பிரிக்கணும்னு இருப்பாங்க. 51 என்னன்னு பார்த்துருப்பாங்கன்னா சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து மேம்படுத்தணும்னு இருப்பாங்க. சாங்ஷன் பிகைன் டைரக்டிவ் பிரின்சிபல், அதாவது நெறிமுறை கோட்பாட்டுக்கு பின்னால் உள்ள அங்கீகாரம்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து SR BN ராவ் என்ன சொல்லியிருப்பாருன்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸை வந்து 2ஆக பிரிக்கணும், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஜுடிஷியலாக இருக்கணும், இன்னொன்று நான் ஜுடிஷியலாக இருக்கணும்னு சொல்லியிருப்பா. அப்புறம் இந்த ரியல் சாங்ஷன் யார் கையில் இருக்குது, தி லேக் லீகல் டீத், அதாவது
ரியல், இவற்றுள் வந்து சட்டப்பூர்வ பற்கள். சக்தி வந்து இது சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தான், பப்ளிக் ஒப்பீனியன்ட்ட தான் இருக்குது, பொலிட்டிக்கலில் தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓகே, சக்தி வந்து அரசியல் தான் சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வியூஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அல்லாதி கிருஷ்ண சுவாமி ஐயங்கார், அதாவது அல்லாதி கிருஷ்ண சுவாமி ஐயர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எந்த மினிஸ்ட்ரியும் வந்து எந்த வந்து அமைச்சரகம் வந்து பொறுப்பாகாது, பார்ட் 4 வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தவறிட்டாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பாகாதுன்னு இருப்பாங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்படி பொறுப்பாகலாம், இக்னோர் பண்ணலாம், ஆனால் எலெக்ஷன் வரப்போ அவங்களுக்கு வந்து மக்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும்னு இருப்பாங்க. ரீசன் ஃபார் நான் ஜுடிஷியல், எதுக்காக வந்து நான் ஜுடிஷியபிலிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா, லேக் ஆஃப் ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ். அதாவது சுதந்திரம் கிடைச்ச உடனே வந்து ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே கம்மியானதாக இருக்கும். அதனால் இது வந்து கட்டாயத்து அடிப்படையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். வேஸ்ட் டைவர்சிட்டி, அதாவது பரந்த பன்முகத்தன்மை கொண்ட நிறைய ரிலீஜியன்ஸ், நிறைய கம்யூனிட்டி, நிறைய மொழிகள் பேசக்கூடிய இந்தியாவில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். அதேமாதிரி இந்த ஸ்டேட் நீடட் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது செயல்படுத்துறதுக்கு நேரம் இடம் எல்லாமே வந்து அமையணும்னு இருப்பாங்க. ஓகே, அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெர்சஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3, டைரக்டிவ் பிரின்சிபல் பார்ட் 4. இதை வந்து நெகட்டிவ், எதிர்மறையானதுவேன்னு இருப்பாங்க, இது வந்து ஒரு நேர்மறையானவேன்னு இருப்பாங்க. ஓகே, இது வந்து அரசு வந்து சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது என தடை விதிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து அப்படி கிடையாது. அரசு வந்து சில விஷயங்களை வந்து செய்ய வேண்டும் என கோரிக்கை தான் வைக்க முடியும்னு இருப்பாங்க. இது வந்து ஜுடிஷபிள் இருப்பாங்க. ஓகே, என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ். இது வந்து நாட் ஜுடிஷபிள். ஓகே, நம்ம வந்து கோர்ட்டில் போயிட்டு என்ஃபோர்ஸபிள் கோர்ட்ஸ் கிடையாது. ஓகே, செயல்படுத்த முடியாது என்றால் அது வந்து நீதிமன்றத்தால் வந்து முறையிட முடியாது. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இது வந்து சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. இதை வந்து லீகல் சாங்ஷன் சொல்லுவாங்க, அதாவது பேக் அண்ட் பை சட்டங்க, அதாவது சட்டத்தின் ஆதரவு பெற்றவைங்கிறாங்க. இது வந்து சட்டத்தின் ஆதரவு பெறாதவை, மக்களோட ஒப்பீனியனில் தான் இருக்கும்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இண்டிவிஜுவல் வெல்ஃபேர் சொல்கிறாங்க, தனிநபர் நலன் சொல்கிறாங்க, இது சமூக நலன் சொல்கிறாங்க. இது செல்ஃப் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது தானாகவே செயல்படவே கூடியவைங்கிறாங்க. இது வந்து ரெக்யூர் லெஜிஸ்லேஷன், அதாவது சட்டங்கள் வந்து தேவை, சட்டங்கள் இருந்தால் சட்டம் தானாகவே அமலுக்கு வராது, சட்டங்கள் வந்து இயற்றப்பட வேண்டும் இருப்பாங்க. சட்டங்கள் மூலம் தான் இயற்றப்பட வேண்டும். ஜுடிஷியல் பவர், நீதித்துறை அதிகாரம் உண்டு. ஆனால் இதில் கேட்டிங்கன்னா ஜுடிஷியல் பவர் வந்து கிடையாது. ஓகே, ஜுடிஷியல் பவர் கிடையாது. அதை வந்து வயலேட் பண்ணாலும் அதுக்காக நம்ம வந்து கோர்ட்டில் வந்து போய் கேஸ் போட்டு அது வந்து வேலிட் ஆகாது. அதெல்லாம் வேலிட் ஆகணும், இந்த இதுவும் கிடையாதுங்கிறாங்க. ஆனால் பட் நம்ம வந்து ஒருவேளை அந்த ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 14, 19 கீழே உட்பட்டு வந்தது அப்படி ரீசனபிளாக இருந்துச்சுன்னா அது வேலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிபிஎஸ்பி கோர்ட்டுக்கு நம்ம வந்து போகும்போது. அப்புறம் கிரிட்டிசிசம்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், நோ லீகல் ஃபோர்ஸுங்க, சட்டப்பூர்வ சக்தி இல்லைங்கிறாங்க. கேடி ஷா என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிஜிஎஸ் சூப்பர் ஃபிலிட்டிஸ், அதாவது பக்தி மிக்க மிகை பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றும் வந்து செக் ஆன் அ பேங்க், வங்கி இருப்பு, அதாவது வங்கி இருப்பு எப்படி அனுமதிக்கும் போது மட்டும் பணம் பெற முடியுமோ அதே மாதிரி ஒரு காசோலை தான் இது அப்படின்னு இருப்பாரு. அப்புறம் வந்து நஸ்ருதீன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, புத்தாண்டு, அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லியிருப்பார். நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம எடுப்போம், அப்புறம் வந்து நம்ம பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஃபாலோ பண்ண தவற விட்டுருவாங்க. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி தான் இதுவும் அப்படின்னு இருப்பாங்க. தர்க்கமற்ற அமைப்பு அப்படின்னு, அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருப்பார், நிலையான தத்துவம் இல்லை அப்படின்னு இருப்பார். ஓகே, நிலையான தத்துவம் இல்லைன்னு இருப்பார். கன்சர்வேட்டிவ், அதாவது முக்கிய பொருளாதாரம் விவரங்களையும் வந்து சாதாரண உணர்வுகளையும் வந்து ஒன்றாக கலந்து பண்ணியிருப்பாங்கன்னு இருப்பாங்க. அப்புறம் கன்சர்வேட்டிவ் பார்த்தீங்கன்னா கீழே பழமை வாய்ந்த தன்மை இருப்பாங்க. அதாவது 19th செஞ்சுரி பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, அதாவது பிரிட்டிஷ் அரசியல் தத்துவத்தை வந்து அதை பிரதித்துவமாக வச்சு கொண்டு வந்துடுறது தான் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது காலாவதியாகப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லியிருப்பாங்க. யாருன்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் இவர் ஜெனிக் சொல்லியிருப்பார். கான்ஸ்டியூஷனல் கான்ஃப்ளிக்ட், அதாவது கான்ஃப்ளிக்ட் மோதல்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அவங்க பண்ணுவாங்களா இவங்க பண்ணுவாங்களான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல் இருக்கும். பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பில்லை பாஸ் பண்ணாலும் பிரசிடென்ட் வந்து அதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு மோதல் கான்ஃப்ளிக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது.
யூட்டிலிட்டி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ், அதாவது நெறிமுறை கோட்பாடுகளின் பயன் மற்றும் முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லியிருக்காரு. அதாவது உயிர் கொடுக்கும் விதிகள்னு சொல்லியிருப்பார். யார் சொல்ல? எல்எம் சிங்வி வந்து சொல்லியிருப்பார், உயிர் கொடுக்கும் விதிகள்னு சொல்லியிருப்பாரு. கோல் ஆஃப், அதாவது அரசின் இலக்குன்னு பார்த்தீங்கன்னா தி எய்ம் ஃபார் சோசியல் ரெவல்யூஷன். யார் சொல்லுங்க? கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவை சமூக புரட்சின்னு சொல்லியிருப்பாரு. மற்றும் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு? எக்கனாமிக் டெமோக்ரஸி, அதாவது பொருளாதார ஜனநாயகம் சொல்லியிருப்பார் அம்பேத்கர். பீக்கன் லைட் டு கோர்ட்ஸ், அதாவது நீதிமன்றங்கள் கலங்கரை விளக்கம்னு சொல்றாரு. அதாவது ஒரு சட்டம், தே ஹெல்ப் கோர்ட்ஸ் இன் ஜுடிக்கல் ரிவ்யூ, ஒரு சட்டம் வந்து நியாயமானதா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபைங் த ப்ரியாம்பிள், அதாவது முகப்புரையை விரிவுபடுத்துதல், அதாவது முகப்புரை வந்து கான்கிரீட் ஷேப், அதாவது நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை வந்து விரிவுபடுத்துதல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடிஷ்னல் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூடுதல் பங்குகள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்சியில் வந்து எந்த கட்சி இருந்தாலும் உள்நாட்டு மற்றும் வந்து வெளியுறவு கொள்கையில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வெளியுறவு கொள்கை எல்லாத்தையும் வந்து உறுதி செய்யுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. சப்ளிமெண்ட்ரி டு எஃப்ஆருங்கிறாங்க, அதாவது துணைங்கிறாங்க. எதுக்கு துணைங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஒரு துணையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தே ஃபில் த வேக்கும்ங்காங்க, இடையில இருக்க கேப்பை வந்து ஃபில் பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல், இந்த பார்ட் 4ங்கிறாங்க. கண்ட்ரோல் ஃபார் ஆப்போசிஷன், அதாவது எதிர்கட்சிக்கு ஒரு கருவியாக அமையுதுங்கிறாங்க. ஆளுங்கட்சியை வந்து பொறுப்பேற்கக்கூடிய வைக்கும் ஒரு கருவியாக அமையக்கூடியது தான் இந்த பார்ட் 4ங்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரெஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை வந்து தீர்மானிக்கும் மக்களுக்கு இவை ஒரு அளவுகோலாக அமையுதுங்கிறாங்க. அதுமாதிரி கைட் அண்ட் ஃபிலாசபருங்கிறாங்க. எந்த ஒரு ஆளும் கட்சியும் இவை ஒரு பொதுவான அரசியல் அறிக்கையாக செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸுக்கும் இடையில் நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்பகம் துரைராஜன் கேஸ் 1951 நடந்திருக்கும். அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இடையில இருக்க ஒரு கான்ஃப்ளிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைக்கு இணக்கமாகவும் அதற்கு துணையாகவும் இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. எதனா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து அடிப்படை உரிமைகளுக்கு வந்து இணக்கமாகவும் அதற்கு துணையாகவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எஃப்ஆர் டு இம்ப்ளிமெண்ட் டிஎஸ்பியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து எஃப்ஆரை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை மாற்றிக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லுவாங்க. அது மூலமாக கொண்டு வரப்பட்டது தான் ஃபஸ்ட்டு, 4th, 17th அமெண்ட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. அப்புறம் கோலக்நாத் கேஸில் வந்து 1967 பார்லிமெண்ட் வந்து cannot டேக் அவே ஆர் அப்ரிச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நாடாளுமன்றம் அவற்றை பராமரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நாடாளுமன்றம் அவற்றை வந்து எதனா அடிப்படை உரிமைகளை வந்து பறிக்கவோ அல்லது வந்து குறைக்கவோ முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எஃப்ஆர் cannot amendment ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எஃப்ஆரை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, அதை வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 24th, 25th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட் 2 பவரை வந்து டிக்ளேர் 24th அமெண்ட்மெண்ட்டில் வந்து எஃப்ஆர் கேன் டேக் அவே வியா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ், எஃப்ஆரை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 25th அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 31C வந்து 2 ப்ரொவிஷனாக இது பண்ணுறாங்க. ஸோ லா இம்ப்ளிமெண்டேட்டிங் ஆர்டிகல் 39B or C cannot violating ஆர்டிகல் 14, 19, 31 சொல்கிறாங்க. ஓகே, இதுபடி வந்து ஆர்டிகல் 14, 19, 31 வந்து வயலேட் பண்ணாதபடி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்ஆரை வந்து டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுமாரி நோ சச் லா கேன் பி கொஸ்டின் இன் கோர்ட், எந்த ஜுடிஷியல் ரிவ்யூனாலையும் வந்து பார்லிமெண்ட்டில் நடக்கிற அமெண்ட்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேசவநாத பாரதி கேஸ் 1973 வந்து செகண்ட் ப்ரொவிஷன், அதாவது 31C 2வது விதி வந்து அரசியலமைப்பிற்கு விரோதமானது என அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க, அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அஸ் அ ஜுடிக்கல் ரிவியூ தான் வந்து பேசிக் ஃபீச்சர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் வந்து ப்ரொடெக்டிங் ஆர்டிகல் 39B C வாஸ் ஹேஸ் வேலின்னு சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல மினர்வா மைல் கேஸ் 1980s வந்து லீகல் primacy to all DPSP over 14, 19 and 31. ஓகே, 14, 13, 19 and 31 அதில் வந்து சட்டப்பூர்வமாக முதன்மை வழங்க முயன்றதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அனைத்து டிபிஎஸ்பியும் எல்லா டிபிஎஸ்பியும் வந்து ஆர்டிகல் 14, 19 மற்றும் 31 விட மேலான சட்டப்பூர்வ முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து வந்து நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது டிபிஎஸ்பிலங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி டாக்ட்ரைன் ஆஃப் பேலன்ஸ் எஸ்சி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோன்னா வந்து ரெண்டுத்துக்கு இடையில வந்து பெட்ராக் ஆஃப் பேலன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெண்டுக்கு இடையில ஒரு தேரின் இரு சக்கரங்களுக்கு இடையில வந்து இதாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதன்னா இந்த இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து ஒரு தேரின் இரு சக்கரங்களுக்கு இடையில வந்து, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கு இடையில வந்து கான்ஸ்டியூஷன் வந்து தேரிங் இரு சக்கரங்களில் வந்து இடையில எப்படி இது ஆகுமோ அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல் எக்கனாமிக் அண்ட் சோசியல் பிளானிங்கில் என்னெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா பிளானிங் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க 1950s. அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அதை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இதெல்லாம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கீழே வந்துடும். ஓகே, அப்புறம் நேஷனலைசேஷன், அதாவது நேஷனலைசேஷன் லைஃப் இன்சூரன்ஸ் 1956 கமர்ஷியல் பேங்க்ஸ் 1969 அதை நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, பிரேவி ப்ரிசஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அக்ரிகேட் ரிஃபார்ம்ஸில் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஜகர்தார்ஸ் அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லேபர் வெல்ஃபேர்ஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, சைல்டு லேபர்ஸ்க்கான ப்ராஹிபிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உமன்ஸுக்கான மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ஸ் கொண்டு இருப்பாங்க, ஈக்குவல் ரெனோமினேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, லீகல் எய்டு அண்ட் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் எல்லாத்துக்கும் வந்து இலவச சட்ட உதவி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் அது கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரூரல் டெவலப்மெண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அதுக்காக கொண்டு வந்தது அந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக காதிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ப்ரோக்ராம்ஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமு, அப்புறம் 100 நாள் வேலை திட்டங்கள் அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது 125 நாள். அப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் ஹெல்த் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு 1972, அப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் வந்து நமக்கு டிபிஎஸ்பி கீழே கொண்டு வந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் தான். அப்புறம் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனுக்கு பஞ்சாயத்து ராஜ் 3 tier சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க 73rd அமெண்ட்மெண்ட்டில். அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து கொண்டு வந்தது சிவில் ரைட்ஸ் ஆக்ட், அப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 65th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது தான் இது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. டைரக்டிவ் அவுட்சைட் பார்ட் 4, அதாவது வெளியே உள்ள வழிகாட்டுதல். பார்ட் 4க்கு வெளியே உள்ள வழிகாட்டுதல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 335 வரக்கூடியது, ஆர்டிகல் 350A வருது, ஆர்டிகல் 351 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைம்ஸ் ஆஃப், அதாவது பணிகளின் SC பிரிவினர் வந்து கோரிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது பண்ணிப்பாங்க. அதாவது நிர்வாகத்திறனை பராமரிக்க விதமாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங், அதாவது தாய்மொழியின் கல்வி கற்பித்தல், அது வந்து ஆர்டிகல் 350A கொண்டு வந்திருப்பாங்க. பார்ட் 17 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் இதுவும் பார்ட் 17 வந்து ஆர்டிகல் 351 டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ், ஹிந்தி மொழியின் வளர்ச்சிக்காக கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து டைரக்டிவ், அதாவது பார்ட் 4க்கு வெளியே உள்ள வழிகாட்டுதலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அது வந்து கன்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் கமிஷன் ஆஃப் வீக்கர் செக்ஷனுக்கு கொண்டு வரப்பட்டது டு ப்ரொடெக்ட் சோசியல் எஜுகேஷனல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், அவங்கள வந்து வீக்கர் செக்ஷனோட சோசியல், அதாவது பொருளாதார நலன்களையும் சமூக நலன்களையும் கல்வி நலனையும் பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வரப்பட்டது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள்.
நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஸ்கீம், நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கும்போது 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 கொண்டு வந்திருக்கோம். ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க 2019. 103 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 10% ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓசி பீப்புள்ஸ்க்கு 10%, ஓப்பன் கேட்டகரிக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 ஃபார்மலி செப்பரேட்டட் இன் 2 branches. அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது ஜுடிஷியரியை வந்து எக்ஸிக்யூட்டிவும் வந்து தனியாக பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, 2 பிரான்ச்சஸாக வந்து பப்ளிக் சர்வீஸை பிரிக்கிறாங்க. அதில் ஜுடிஷியல் பவர் வந்து கலெக்டர்ஸு தாசில்தார்ஸ் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. ஓகே, பிரிக்கப்பட்டு அது டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டையும் ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கு கீழே கண்ட்ரோலில் வர மாதிரி மாற்றிட்டாங்கன்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஹெரிட்டேஜ் அண்ட் பப்ளிக் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு ஏன்சியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1951 கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிசீஸ் எராடிகேஷனுக்கு பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், மலேரியா, டிபி, எய்ட்ஸ், கேன்சர், லெப்ரோசி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் யூனிவர்சல் பாலிசி, அதாவது கேட்டில் ப்ரொடெக்ஷனை இது பண்ணுறதுக்கு வந்து சில ஸ்டேட்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிகல் 48ங்கிறத. ஓகே, இந்த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸு இந்த கன்றுகள், பசுக்களை வெட்டுறது இதெல்லாம் வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஓல்டேஜ் பென்ஷன், அதாவது ஓல்டேஜ் பென்ஷன் வந்து உதவி அந்த இதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஃபாரின் பாலிசி, அதேமாதிரி ஃபாரின் பாலிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51 அந்த நான் அலைன்மெண்ட், பன்சீல் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் பீஸையும் பாதுகாப்பையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது, எடுக்கப்பட்ட முடிவுகள். அப்புறம் வந்து சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தபோது டிபிஎஸ்பி ஆர் நாட் ஃபுல்லி எஃபெக்டிவ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபுல்லி எஃபெக்டிவ் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதிய நிதி ஆதாரங்கள் வந்து இல்லைங்கிறாங்க. நிதி உதவிகள், நிதி ஆதாரங்கள் வந்து இல்லை, அதனால இருக்குது. அதே மாதிரி சமூக பொருளாதார நிலைமை சரியில்லாததுனால, அப்புறம் மக்கள் தொகை வெடிப்பு அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது, கசப்பான மத்திய மாநில உறவுகள் இருக்குங்காங்க. அதாவது மத்திய மாநில கசப்பான உறவுகள்னால் அவங்க 2 பேருக்கு இருக்கிற இடையில இருக்க உறவுகள் வந்து சரியில்லாதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்குது டிபிஎஸ்பியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறாங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களை என்ன உங்கள் ஹரி. தேங்க்யூ ஃபார் support. Thank you guys. Bye.